சக்தி என்னால இதுலேருந்து வெளில வரவே முடியல. இதுக்கு முன்னாடி இந்த உலகம் அவ்வளோ ஒரு பூந்தோட்டம் மாரி இருந்துச்சு. பட் பிரேக்கப்க்கு அப்புறம் இந்த உலகம் எனக்கு புடிக்கவே இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டூ லிவ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேர் கேட்டுட்டு வர்றாங்க. இது உண்மதான். அது அவ்ளோ பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் கிராஸ் பண்ணி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நான் இங்க உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் ஐடியா குடுக்குறேன். எப்படி நீங்க அத பிரேக் பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த எமோஷன் எப்படி நேவிகேட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். My name is Shakti. I'm a counseling psychologist. Welcome to my channel. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் என்ன மாதிரி எமோஷன் உங்களுக்குள்ள கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லாங்கிங்னா ஒரு ஏக்கம். யாராவது நல்ல கப்பல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வரலாம், இல்லை நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது அந்த ஏக்கம் வரலாம். ஜஸ்ட் ரைட் டவுன் அந்த பர்டிகுலர் ஃபீலிங் என்ன எமோஷனோ அதை எழுதிட்டு அதுக்கு 1 to 10 எவ்வளோ தூரம் இன்டென்சிட்டி இருக்குது, எதனால அது ட்ரிக்கர் ஆகுது. இப்போ ஒரு கப்பலில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எமோஷன் வருதுன்னா அது எவ்வளோ தூரம் அது இன்டென்சிட்டியோட உங்களுக்கு வலிக்குது 1 to 10 அதை மெஷர் பண்ணுங்கள். அடுத்து கோபம், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், வேறு என்ன எமோஷன் உங்களுக்குள்ளே இருக்கும், இல்லை கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பிரெயின் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். வாட் வென்ட் ராங், வேர் இட் வென்ட் ராங், ஏன் இது உடஞ்சது அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் பிரெயின் கன்ஃபியூஷன் போயிடும். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க முதல்ல என்ன மாதிரி எமோஷன்ஸ் உங்கள்கிட்ட இப்போ இருக்குன்னு. ஃப்ரஸ்ட்ரேஷனா, கோவமா, ஆங்கரா, இல்லை கன்ஃபியூஷனா, இல்லை என்ன மாதிரி எமோஷனுக்குள்ள நீங்கள், இல்லை சேட்னஸா, இல்லை ஒரு க்ரீஃபா, இல்லை ஒரு ஹெவினஸ், ஒரு பெயின் என்னங்கிறத கரெக்டாக ஸ்பாட் அவுட் பண்ணி எழுதுங்க. இல்லை மல்டிபிள் எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்க 1 2 3 4. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது எந்தெந்த விஷயங்கள்லாம் இதை ட்ரிகர் பண்ணுது. நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கும் போது ட்ரிகர் ஆகலாம். இங்கே எந்த விஷயமே பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது இந்த விஷயம் ட்ரிகர் ஆகலாம். அப்போது அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் எதுன்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த பெயினை கொடுக்குதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ட்ரிகரிங் ஃபேக்டர் அண்ட் எவ்வளோ தூரம் இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின், அது 1 to 10 இன்டென்சிஃபை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமாக நான் யோசிக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா அதுதான் ட்ரிகரிங் ஃபேக்டர். அந்த கன்ஃபியூஷன் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெவினஸ் இல்லை ஒரு பெயினை கொடுக்குது அப்படிங்கிறதையும் 1 to 10 அப்படின்னு போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு கோபம் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பேசாமல் விட்டதோ, இல்லை அப்ரப்டாக உடைஞ்சதுனால அந்த ரிலேஷன்ஷிப், இல்லை ஏதோ அந்த அந்த க்ளோஷர் இல்லாதனால அந்த ஒரு கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஜேர்னல் எடுத்து வச்சு, இல்லை ஒரு நோட் புக் எடுத்து வச்சு ஒரு லெட்டர் எழுதுங்க, ஒரு க்ளோஷர் லெட்டர். அதில் what are the questions you would like to ask and what are the உங்களுக்கு எதெல்லாம் ஆன்சர் கிடைக்கலையோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதெல்லாம் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. எதனால உங்களுக்கு, ஏன்னா அதனால தான் லிங்கரிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் ஏன் தெரியல அப்படிங்கிறது ஒரு பாதியிலே நிற்கும் போது அது உள்ள லிங்கரிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை செட்டில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு இந்த ஐடியா எழுதுங்க. ஒரு லெட்டர் எழுதுங்க, க்ளோஷர் லெட்டர். அந்த லெட்டர் ஒரு ஆத்மார்த்தமாக எழுதுங்க. லைக் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லாத, பட் நீங்கள் உங்களுக்காக தான் அதை எழுதுறீங்க. ஸோ மனசு விட்டு வித்தவுட் எனி சென்சர் உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ, என்னென்ன தாட்ஸ் எல்லாம் வருதோ, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதோ எல்லாத்தையும் எழுதி முடிங்க. அது எழுதி முடித்தோன்னே உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு இப்போ உட்காந்து மெஷர் பண்ணுங்கள். உங்களை 1 to 10 எவ்வளோ எனக்கு பெயின் இருக்குது, இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின், am I ஃபீலிங் ஒரு லைட்னஸ் கிடச்சிருக்கா, இல்லை இன்னும் அந்த ஹெவினஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து 3வது விஷயம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக கோல் செட் பண்ணணும். எப்படி கோல் செட் பண்ணணும்னா, நான் இந்த ஹீலிங் ப்ராசஸில் நான் ஹீலிங் ப்ராசஸ் எனக்குள்ளே வேணும் அப்படிங்கிறத எழுதுங்க. 2வது, உங்களுக்கு ஹீலிங் நடக்குது, அடுத்த விஷயம் கரியரை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த கரியரை பற்றி எழுதுங்க. இந்த ஹீலிங் ப்ராசஸில் ஒரு பார்ட் செல்ஃப் கேர் கூட. ஸோ ஹீலிங் நடக்கும்போதே நீங்கள் செல்ஃப் கேருக்கும் சின்ன கோல் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திரிச்சோன்னு, ஏன்னா மோஸ்ட்லி இந்த பிரேக்கப்பில் இருக்கவங்க செல்ஃப் கேரை மறந்தே போயிருப்பாங்க. ஏன்னா இந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த லைஃப் பார்ட்னர் தான் அவங்களுக்கு அந்த உலகமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த உலகம் தன்னை விட்டு போயிருச்சுன்னா அவங்களுக்கு இந்த உலகமே பிடிக்காது, யாரும் இம்ப்ரெஸ் பண்ண நினைக்க மாட்டாங்க. தி டோன்ட் வாண்ட் டு இம்ப்ரெஸ் எனிவன், தி டோன்ட் வாண்ட் டு எதுவுமே, அப்போ உங்களுக்கு பிடிக்காது எதுவுமே செய்கிறதுக்கு. ஸோ செல்ஃப் கேரில் யூ ஹேவ் டு டேக் அந்த இன்ட்ரெஸ்ட். அதுக்கு சின்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க போகிறேன், இந்த ட்ரெஸ் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு எதுவுமே பிடிக்காம தான் போயிருக்கும். ஜுவல்ஸ் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது உலகத்தில். அப்படி ஒரு 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 லைக் ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா. அதை கொஞ்சமாக நீங்கள் இப்போ அந்த கலர்ஃபுல்லுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இப்போ உங்கள் லைஃப் ஒரு எம்டியாக, ஒரு பிளாக்காக, எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ பிடிக்காம போயிருக்கும்.
ஸோ என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் உங்களுக்கான அந்த சின்ன சின்ன நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், ஹேர் நீளமாக இருந்துச்சுன்னா ஹேர் கட் பண்ணிக்கோங்க, கேர்லியாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா கேர்லி பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட தோற்றத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் போங்க. இவ்வளோ நாள் நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுங்கள், பூவெல்லாம் வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் உங்களை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை வேறு ஒரு வெர்ஷனில் ரசிக்க ஆரம்பிங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பிடிப்பு வரும், இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுங்க, நகைகள் போட்டுக்கணும்னு ஆசைப்படுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக நீங்கள் உங்களை ஹேர் டூ பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும், அப்படிலாம் சின்ன சின்ன ஆசைகளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்கணும், என்ன மாதிரி என்னோடய வாழ்க்கை இருக்கணும் நெக்ஸ்ட் 1 இயரில் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பணம் என்கிட்ட இருக்கணும், என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லைஃப் எனக்கு வேணும், இல்லை என்ன மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும், எந்த மாதிரி ஒரு சூழலில் நான் இருக்கணும், எந்த மாதிரி பீப்புளோட இருக்கணும், இதெல்லாம் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் பண்ணும்போது வாட் யூ ஹியர், உங்கள் காதில் கேட்குற விஷயங்கள் அதில் கேட்கும். நீங்கள் ஸ்மெல் பண்ணுற விஷயங்கள், உங்களோட மனசில் அந்த தோன்ற விஷயங்கள் ரொம்ப உள்ள டீப்பாக போகும்போது உங்களால் அதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியும். காதில் கேட்குற விஷயங்கள் அண்ட் கண்ணில் பார்க்குற விஷயங்கள் அண்ட் நீங்கள் நுகர்ற விஷயங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. எழுதிட்டு இதுதான் என் லைஃப், இப்படி தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு அந்த ஃபியர், ஒரு ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் ஃபியூச்சரை பார்த்து ஒரு பயத்திலே வந்து இந்த பாஸ்டில் உட்காந்துருப்பாங்க. மோஸ்ட்லி பிரேக்கப்பில் இருக்கவங்க ஏன் பாஸ்ட்லேயே உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சரை பார்த்த ஒரு ஃபியர். ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது, ரொம்ப எம்டினஸாக இருக்கும், யாருமே லைஃப்பில் வரமாட்டாங்க, இனிமேல் லைஃப் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்கள அந்த பாஸ்ட்லேயே பிடிச்சி வச்சுருக்கும். ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது, இந்த விஷுவலைஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகே, திஸ் இஸ் வாட் மை கோயிங் டு பி மை ஃப்யூச்சர் அப்படிங்கும்போது அந்த ஃபியர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ஒர்க் ஷீட்டை அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களோட எமோஷன் என்ன அண்ட் எது ட்ரிகர் பண்ணுது, அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் பெயினை கொடுக்குது, இந்த 3 காலம், என்ன எமோஷன், எது ட்ரிகர் பண்ணுது அண்ட் வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின் ஐம் கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் என்னை ட்ரிகர் பண்ணுதுன்னா வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும், என்ன மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்கணும் நெக்ஸ்ட் 1 இயரில் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பணம் என்கிட்ட இருக்கணும், என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லைஃப் எனக்கு வேணும், இல்லை என்ன மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும், எந்த மாதிரி ஒரு சூழலில் நான் இருக்கணும், எந்த மாதிரி பீப்புளோட இருக்கணும், இதெல்லாம் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் பண்ணும்போது வாட் யூ ஹியர், உங்கள் காதில் கேட்குற விஷயங்கள் அதில் கேட்கும். நீங்கள் ஸ்மெல் பண்ணுற விஷயங்கள், உங்களோட மனசில் அந்த தோன்ற விஷயங்கள் ரொம்ப உள்ள டீப்பாக போகும்போது உங்களால் அதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியும். காதில் கேட்குற விஷயங்கள் அண்ட் கண்ணில் பார்க்குற விஷயங்கள் அண்ட் நீங்கள் நுகர்ற விஷயங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. எழுதிட்டு இதுதான் என் லைஃப், இப்படி தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு அந்த ஃபியர், ஒரு ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் ஃபியூச்சரை பார்த்து ஒரு பயத்திலே வந்து இந்த பாஸ்டில் உட்காந்துருப்பாங்க. மோஸ்ட்லி பிரேக்கப்பில் இருக்கவங்க ஏன் பாஸ்ட்லேயே உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சரை பார்த்த ஒரு ஃபியர். ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது, ரொம்ப எம்டினஸாக இருக்கும், யாருமே லைஃப்பில் வரமாட்டாங்க, இனிமேல் லைஃப் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்கள அந்த பாஸ்ட்லேயே பிடிச்சி வச்சுருக்கும். ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது, இந்த விஷுவலைஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகே, திஸ் இஸ் வாட் மை கோயிங் டு பி மை ஃப்யூச்சர் அப்படிங்கும்போது அந்த ஃபியர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ஒர்க் ஷீட்டை அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களோட எமோஷன் என்ன அண்ட் எது ட்ரிகர் பண்ணுது, அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் பெயினை கொடுக்குது, இந்த 3 காலம், என்ன எமோஷன், எது ட்ரிகர் பண்ணுது அண்ட் வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின் ஐம் கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் என்னை ட்ரிகர் பண்ணுதுன்னா அந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை தள்ளி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அமைதியாக உட்காந்து யோசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா அமைதியாகவே இருக்காதீங்க, தனியாக உட்காராதீங்க, யோசிக்காதீங்க. ஸோ எப்போவுமே கூட்டமாகவே மக்களோட இருங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலையில் உங்களை இன்வால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களை டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் ஒன்றுனா பண்ண ஆரம்பிக்கும். இந்த கோப்பிங் மெக்கானிசம் வந்து அடுத்த ஸ்டெப். முதல்ல ட்ரிகரை கண்டுபிடிங்க, இன்டென்சிட்டி ஆஃப் பெயினை கண்டுபிடிங்க, அடுத்த ஸ்டெப் வந்து கோப்பிங் மெக்கானிசம். இதுலேருந்து நான் எப்படி சக்தி வெளியில் வர்றது அப்படின்ற இந்த கோப்பிங் மெக்கானிசம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் எங்களை கால் பண்ணலாம், எங்களோட ஹெல்ப் எப்போவுமே தெரப்பிஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சிருங்க, இதிலே உங்களுக்கு வந்து பாதி ஹீலிங் நடந்துடும். அடுத்து கோப்பிங் மெக்கானிசம்க்கு உங்களுக்கு எங்கள் ஹெல்ப் வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணலாம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் இந்த உலகம் பிடிக்கல, இனிமேல் நான் அந்த வாழ மாட்டேன்,
எனக்கு தூக்கம் வராது, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கவே கூடாது. கடவுள் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்துட்டோம். லெட் அஸ் லீட் த லைஃப். அந்த லைஃப்பை பர்பஸ்ஃபுல்லாகவும் ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் மாற்றிக்க முடியும் நம்மளால். ஏதோ ஒரு ஃபெயிலியரால் நம்ம உட்காந்து நம்மளை ஃபெயிலியர்னு நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபெயிலியர்லேருந்து என்ன பாடம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் ஒரு அடாப்டபிலிட்டியை நமக்குள்ளே கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் ஆல் ஆஃப் யூ ஹூவர் கான் த்ரூ திஸ் பிரேக்கப். ஏன்னா இந்த பிரேக்கப் கொடுக்குற பெயின் இருக்கு இல்லையா, இதுதான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின். இந்த பெயினை கோத்ரூ பண்ணி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி வந்துடும், அவ்வளோ ஒரு காம்னஸ் வந்துடும், அவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் மாறிடுவீங்க. உங்களால் அதுக்கப்புறம் லைஃப்பில் வர எல்லா பெயினையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரொம்ப ரொம்ப சிவியாரிட்டியாக ரொம்ப ரொம்ப அதிகமான சிவியர் பெயின் இதுதான். இதை ஹேண்டில் பண்ணி ஒருத்தரால் வெளியில் வர முடியுது அப்படின்னா அவங்களால லைஃப்பில் எதை வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக அவங்களால உருவாக முடியும். ஏன்னா இந்த பெயினில் நிறைய பேர் உடஞ்சி போய் காணாமல் போனவங்க தான் இருக்காங்க. இந்த பெயினுக்குள்ளே தொலைஞ்சு போய் அவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் இருக்காங்க. இந்த பெயினால் வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்க தான் இருக்காங்க. இதுலேருந்து மீண்டு வர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான மனிதர்கள். நான் மீண்டு வர்றதுன்னு சொல்கிறது அந்த பாஸ்டில் இருக்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு, அந்த லிங்கரிங்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அவங்கள மீட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் வாரியர். ஸோ ஆர் யூ ரெடி? அந்த மாதிரி நீங்கள் மட்டும் வந்துட்டீங்கன்னா உங்களால் இந்த உலகத்தில் எதை வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டம் இல்லை இந்த அளவுக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப சிவியரான ஒரு பெயின். மற்றதெல்லாம் கஷ்டம் தான், ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. மற்றதெல்லாம் வெளியில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் கஷ்டத்தை கொடுக்கும். இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ரெண்டுமே நமக்கு ரொம்ப அதிகமான கஷ்டத்தை இது தான் கொடுக்கும். ஏன்னா இது நமக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட்டை க்ரியேட் பண்ணிடும், நமக்குள்ள ஒரு ரொம்ப லோ ஃபீலிங்கை உருவாக்கிடும், ஒரு ஹாப்பினஸே இல்லாத ஒரு ஆக்சிடோசனே இல்லாமல் போயிடும், ஒரு 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 எனர்ஜி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும், இந்த வாழ்க்கை வேணாங்கிற மாதிரி ஒரு எம்டினஸை கொடுக்கும். ஆனால் இந்த ஃபீலிங்லேருந்து நீங்கள் நேவிகேட் பண்ணி இந்த எமோஷன்ஸை அழகாக நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. உங்களால் எதை வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் அ ஃபேக்ட். நான் சொல்கிறது உண்மை. நீங்கள் இந்த 3 காலம் மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் எமோஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். என்ன ட்ரிகர் பண்ணுதுன்னு பாருங்கள். வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் பெயின், அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எது ட்ரிகர் பண்ணுதுன்னு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாவே யூ வில் கெட் ஒரு ஒரு 50% ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த ரிமைனிங் 50% ஹீலிங் கோப்பிங் மெக்கானிசம் கற்றுக்கணும். நிறைய பேர் இந்த கோப்பிங்க்கு என்ன பண்ணுவாங்க, ஆல்கஹால் எடுக்கிறது, இல்லை ரீல்ஸ் பார்க்குறது, சினிமாக்கு போகிறது, இல்லை பப்புக்கு போகிறது, இல்லை டூர் போகிறது, இதெல்லாம் ஓகே ஒரு டெம்பரரி அப்படின்னு சொல்லலாம். பட் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு நல்ல கோப்பிங் மெக்கானிசம் வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்க்குறது தப்பே இல்லை. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன மாதிரி கோப்பிங் மெக்கானிசம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது உங்களோட தாட்ஸ்லேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட தாட் பேட்டர்ன்லேயே, உங்களோட ஆர்டிகுலேஷன்லேயே, உங்களோட எமோஷனல் நேவிகேஷனில் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி உங்கள் பர்சனாலிட்டியவே அப்படியே மாற்றிடும். அவ்வளோ நாள் நீங்கள் உடஞ்சி அழுகிற பர்சனாலிட்டியாக இருந்திருப்பீங்க, அவ்வளோ நாள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாலிட்டியாக இருந்திருப்பீங்க, அப்படியே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் வெர்ஷனாக மாறிடுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா டெஃபினட்டாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் அந்த ஒர்க் ஷீட்டை ஷேர் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக ஐ ஷேர் த ஒர்க் ஷீட். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கண்ணீரை கொஞ்சம் குறைச்சி அவங்களோட பெயினை நம்மளால் குறைக்க முடிஞ்சுது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். With that note, this is Shakti signing off. Thank you so much. Take care. Love you all.